ஜி இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. கம்யூனிகேட் ஸ்ட்ரைக் சொல்லிட்டு பிளாக்ல இருந்தது. இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வீடியோ போடுறேன் பார்த்துக்கோங்க. ரெகுலர் ஜாயினில் இப்போ இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் வீடியோ வரல கேட்டே இருந்தீங்க. வீடியோ போடாத ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து சேனல் வந்து பிளாக்ல இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு வீடியோ எதுவுமே போட முடியல. இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதான் வீடியோ போடுறேன் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் இருக்குது, நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் டெய்லி வந்து வீடியோ வந்துடும். இதுக்கப்புறம் வந்து சேனல் வந்து ஓப்பன் பண்ணனால இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெகுலராக போட ஆரம்பிச்சிருவேன், பார்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறேன், நல்லா இருக்குது, எல்லா பக்கமும் சிங்க் ஆகுது, எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு மட்டும் சின்னதாக ஒரு டெமோ மட்டும் சொல்கிறேன், டீப்பாக பார்த்து ஓகேவா. நம்ம போன மாதம் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பாருங்கள் 26 அடிச்சிருப்பான். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 26 அடிச்சிருப்பான். அது வந்து பார்த்தீங்கன்னா 26 அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 நாள் விட்டு பாருங்கள் 26. அதை திருப்பி நமக்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 62 சொல்லி திருப்பி அடிச்சுப்பான் ஓகேவா. 4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 26, அந்த 26 திருப்பி 62 சொல்லி அடிச்சுப்பான் ஏசி மட்டும் ஓகேவா. அப்படியே அது கீழே வந்து பாருங்கள் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 07. இந்த 07 என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 நாள் விட்டு பாருங்கள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 07 திருப்பி 70 சொல்லி அடிச்சிட்டான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 நாள் கேப்பு, இவங்க வந்து 3 நாள் கேப் ஓகேவா. 26 அதை திருப்பி 62 அடிச்சிட்டான். 07 அதை திருப்பி 70 சொல்லி அடிச்சிட்டான். இப்போ அது கீழே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 23. அப்போ 23 அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி 32 சொல்லி வர வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஏசி ஒரு 32 வரணும் ஓகேவா. ஏசி 32 வரணும். அப்படி 32 வர மாதிரி இருந்தால் என்ன வர மட்டும் இப்போ பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். அந்த நம்பரை டைப் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா. ஃபஸ்ட்டு பார்த்தா 26 206 ஓகே அடிச்சிருப்பான். 206 சொல்லி அடிச்சிருப்பான். அப்படியே 206 ஏசி மட்டும் 26. அந்த 26 என்ன பண்ணால் 4 நாள் விட்டு பாருங்கள் 26 அதை திருப்பி 62 சொல்லி அடிச்சிருப்பான். 612 சொல்லி அடிச்சிருப்பான் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 612 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 067 அடிச்சிருப்பான். 067 ஓகேவா. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 07 அதை என்ன பண்ணால் 3 நாள் விட்டு பாருங்கள் 07 அதை திருப்பி 70 சொல்லி அடிச்சிருப்பான். ஏசி வந்து 70 740 சொல்லி அடிச்சிருப்பான் ஓகேவா. இப்போ அதுக்கு கீழே இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 253 சொல்லி அடிச்சிருக்கான். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 23. ஏசி 23. அப்போது அந்த 23 வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 32 சொல்லி அடிக்கணும். ஏசி ஒரு 32 சொல்லி வரணும் ஓகேவா. இப்போ ஏசி 32 வந்தால் பி போர்டு மட்டும் என்ன வரும் மட்டும் டீப்பாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக கொண்டு வரான் ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பி போர்டு மட்டும் பாருங்கள், இங்கே 1 அடிச்சிருக்கான். பி போர்டு 1. இந்த 1க்கு பவர் பார்த்தீங்கன்னா 6 சொல்லி ஒரு பேர் முடிச்சிட்டான் ஓகேவா. இங்கே 0ன்னு அடிச்சிருக்கான். இந்த 0க்கு பவர் பார்த்தீங்கன்னா 5 சொல்லி ஒரு பேர் முடிச்சிட்டான் ஓகேவா. இப்போ பேலன்ஸ் ஒன்று தான் இருக்குது. இங்கே பி போர்டு பாருங்கள் 4ன்னு இருக்குது. அப்போ 4க்கு பவர் பார்த்தீங்கன்னா 9. அப்போ ஒரே நம்பராக 392 சொல்லி வரணும் ஓகேவா. 392 வந்து அந்த கேம் லாக் ஆகிடும். இதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஓகே. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 26. ஏசி வந்து 26. அந்த 26 வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கரெக்டாக 4 நாள் விட்டு 62 அடிச்சிருப்பான். ஏசி வந்து 26. அந்த 26 திருப்பி 62 சொல்லி அடிச்சிருப்பான். அடுத்து ஏசி வந்து 07. அந்த 07 வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி 70 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே ஏசி வந்து 23. அந்த 23 திருப்பி நமக்கு ஏசி ஒரு 32 சொல்லி வரணும். அப்படியே பி போர்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 1க்கு பவர் 6 சொல்லி ஒரு பேர் முடிச்சிட்டான். இங்கே 0. இந்த 0க்கு பேர் பார்த்தீங்கன்னா 5 சொல்லி முடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா 4க்கு பவர் பார்த்தீங்கன்னா 9 சொல்லி வரணும் ஓகேவா. அப்போ ஒரே நம்பராக 392 சொல்லி வரணும் ஓகேவா. ஆனால் இது 3வது பேட்டர்ன், கண்டிப்பாக ட்விஸ்ட்டு கொடுப்பான். இப்போ ட்விஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். 392 அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மட்டும் பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்க வாய்ப்பு இருக்கும். எப்படி மட்டும் பாருங்கள். அதுக்கு மட்டும் சின்னதாக ஒரு ஐடியா சொல்கிறேன். ஏன்னா இதை மாதிரி அடிச்சிடும் ஓகேவா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் அடிச்சிருப்பான், நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் 45 ஓகேவா. ஏபி ஒரு 45 நோட் பண்ணிக்கோங்க. ஏபி 45. அப்படியே பிசி பாருங்கள் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். 45க்கு என்ன பண்ணால் ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 40 சொல்லி முடிச்சிருப்பான். 45க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 40 சொல்லி முடிச்சிருப்பான். இங்கே 45க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 40க்கு 2 நம்பருமே பவர் பண்ணாக்கா 40க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 95. இங்கே ஏசி பாருங்கள் 95 சொல்லி முடிச்சிருப்போம் ஓகேவா. நான் நோட் பண்ணிக்கோங்க. ஏசி பிசி ஏபி ஓகேவா. 45 அதுக்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 40. இங்கே 2 நம்பரும் பவர் பண்ணி 45. அப்போ ஏசி ஏபி பி சொல்லி 3மே முடிச்சிருப்பான். இப்போ அதே சேம் ரூட்டு தான், நான் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் 89. 89க்கு ஒரு நம்பரை மட்டும் பவர் பண்ணி இங்கே 84 சொல்லி அடிச்சிட்டான். 89க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 84 சொல்லி அடிச்சிட்டான். இப்போது 84க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 39. அப்போ ஏசி ஒரு 39 வரது வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஏசி ஒரு 39 வர வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே எடுத்த பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏசி வந்து பார்த்திங்கன்னா 32 வரணும். அப்போ 392 வரும் சொல்லியிருந்தேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஒரு 39 வரனால 329 சொல்லி நம்ம ட்ரை பண்ணலாம் ஓகேவா. 3வது பேட்டர் கண்டிப்பாக ட்விஸ்ட்டு கொடுத்தனால ஏசி வந்து பார்த்திங்கன்னா
39 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 39 நல்ல பேட்டர்ன் ஏசி வந்து பார்த்திங்கன்னா வரது வாய்ப்பு இருக்குது. என்னென்னா 392 அதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி 329 ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ரீசன் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு சின்னதாக இன்னும் டெமோன்னு சொல்கிறேன். இங்கே பிசி பாருங்கள் 72 அடிச்சிருப்பான். பிசி 72 அது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 நாள் விட்டு பாருங்கள் 72 அதை திருப்பி நமக்கு 27 அடிச்சிருப்பான். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் கேப். ஓகேவா? அப்படியே பிசி பாருங்கள் 28 அது 28 அதை திருப்பி நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 82 அடிச்சிருப்பான். அதுக்கும் பார்த்தீங்கன்னா 7 நாள் கேப். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேப் கரெக்டாக எண்ணி கரெக்டாக அடிப்பான். ஓகேவா? அதை மாதிரி தான் என்னென்னா இங்கே பிசி பாருங்கள் 93 அடிச்சிருப்பான். பிசி ஒரு 93 அடிச்சிட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 11 நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 92 அடிச்சிருப்பான். ஓகேவா? 11 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 92. ஓகேவா? இந்த 93 அதை திருப்பி நமக்கு இங்கே 39 அடிச்சிருப்பான். அப்போ 39 அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 93 திருப்பி நமக்கு இங்கே 39 அடிக்கும்போது இந்த 92 திருப்பி நமக்கு 29 அடித்தா அந்த கேம் கரெக்டாக லாக் ஆகும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11 நாள் கேப். ஓகேவா? அப்போ ஆல்ரெடி நம்ம ஏசி ஒரு 39 எடுத்துட்டோம். அப்போ 39 வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே நம்பராக 329 கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? 329 ட்ரை பண்ணிக்கோங்க. வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேப் நம்பர் கரெக்டாக அடிக்கிறான், அதனால் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு. பிசி பாருங்கள் 30 நோட் பண்ணிக்கோங்க. பிசி வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 37 அடிச்சிருப்பான். பிசி 37 அடிச்சிருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிசி ஒரு 39 37க்கும் 39 கேப்பில் ஒரு 38 குறையும். அதை கரெக்டாக 38 சொல்லி கரெக்டாக முடிச்சிருப்போம். ஓகேவா? அதே சேம் ரூட்டு தான். இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 39 அடிச்சிட்டான். பிசி ஒரு 19 அடிச்சிட்டான். அப்போ 39க்கும் 19 கேப்பில் ஒரு 29 குறையும். அந்த 29 இன்றைக்கி வரது வாய்ப்பு இருக்கிறதுனால 329 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஏ போர்டு வந்து 3 வரது நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால 329 சப்போர்ட் வேணால் 392 ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பார்த்தா 329 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி பேட்டர்ன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நல்லா இதை மாதிரி தான் அடிச்சுட்டு வர இந்த பேட்டர்ன். நம்ம இங்கே ஏசி பாருங்கள் 77 இந்த 77 தான் வந்து பார்த்திங்கன்னா 77க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 22 சொல்லி அடிச்சிருப்பான். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 77 இந்த 77க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 22 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 70 அந்த 70க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 25 அடிச்சிருப்பான். ஓகேவா? அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பிசி வந்து 75க்கு இங்கே 76 அடிக்கும்போது இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 40க்கு இங்கே 39 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 39க்கு அவன் 93 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா? இந்த மாதிரி பேட்டர்ன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன் எப்படின்னு பண்ணி பாருங்கள். கரெக்டாக அடிச்சுட்டு வரான். இங்கே 45க்கு இங்கே 40 சொல்லி முடிச்சிட்டான். 45க்கு 40 ஒரு நம்பர் பவர். இந்த 40லேருந்து பார்த்தா 2 நம்பர் பவர் 95 ஏசி ஏபி பிசி சொல்லி அடிச்சுதான் அதே சேம் ரூட்டு தான். 89க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 84 இந்த 84க்கு 2 நம்பரும் பவர் பண்ணால் ஏசி 39 வரணும். ஓகேவா? ஏசி 39 வரது வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா தான் 329 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஒரே நம்பர் தான் 329 நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஏபி ஏசி பி சொல்லி பிரித்து வாட பாருங்கள். ஏபி வந்து 32 பிசி வந்து பார்த்திங்கன்னா 29 ஏசி ஒரு 39 சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். 329 ஒரே நம்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.